வண்ணத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற படம் வீர தீர சூரன். விக்ரம் நடித்து SU அருண்குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் வீர தீர சூரன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரமுக்கு இது கம்பேக்கா அப்படின்னா எஸ், கம்பேக் தான். பிரமாதமான ஒரு படம், ஆக்ஷன் பேக்கடா பிரமாதமாக பண்ணியிருக்கார் விக்ரம். இந்த படத்தோட கதை அப்படின்னா, இந்த படம் முழுக்க மதுரையோட பேக்ரவுண்டில் நடக்குது. மதுரையில் ஒரு இரவில் நடக்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னா, இந்த படத்தில் ரவுடிசத்தை தொழிலாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அப்பா மகன், இந்த ரெண்டு பேரையும் என்கவுண்டரில் போடணுங்கிற ஒரே குறிக்கோளோட அங்கு மாற்றலாகி வரக்கூடிய SP SJ சூர்யா இப்போ தங்களை என்கவுண்டரில் போட போகிறாங்கன்னு இந்த ரவுடிகள் முடிவு பண்ணதுக்கு பிறகு இவங்க போய் சரண்டர் ஆகிற இடம் விக்ரம் ஏற்கனவே ரவுடியாக இருந்தவர். இப்பொழுது அந்த ரவுடி வேலையெல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுட்டு ஒரு சராசரி மனிதனாக ஒரு பலசர கடை வச்சுக்கிட்டு நிம்மதியாக பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் திருப்பி ரவுடிசத்துக்கு வரணுமா அப்படின்னு முதல்ல அவர் யோசிக்கிறார். அதுக்காக ஒரு சின்ன தயக்கத்தை காட்டுறார். அப்போ இந்த வில்லன் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து கதறாரு, எங்களை ஒன்றை விட்டால் காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, தயவு செஞ்சு காப்பாற்று அப்படின்னு சொல்லி. இப்போ SJ சூர்யாவுக்கு எதிராக விக்ரம், அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த கான்ஃப்ளிக்ட் என்ன, அவங்களுக்குள்ள நடந்த மோதல்கள் என்ன, இப்போ இந்த என்கவுண்டரை எப்படி இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் முழுமையான திரைக்கதை. பக்காவான ஆக்ஷன் பேக்கடு ஃபிலிம். படத்தோட ஸ்டார்டிங் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆரம்பம். படத்தோட ஆரம்பமே நமக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு படத்துக்கு வந்திருக்கோம். நல்ல ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் என்னென்னா, திடீர்னு ஃப்ளாஷ்பேக்கு போகுது, நான் லீனியர் எடிட்டிங், அதன் பிறகு அங்கே ஒரு லவ்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சின்ன லேகாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. அதன் பிறகு விக்ரமத்தோட நடிப்பு இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசாகுது. பக்காவாக 6 பேக்டு பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சில இடங்கள்லாம் அவர் வெறும் டிராயரை மட்டும் போட்டுட்டு வரக்கூடிய காட்சியெல்லாம் இருக்குது. பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்னொன்று இந்த படத்துக்கு தேவையான ஆக்ஷனும் சரி, பாசமாக பொண்டாட்டி பிள்ளைகிட்ட உருவுறதும் சரி, வில்லனை பிரமாதமாக டைலாக் பேசி அசத்துறதும் சரி, ஃபைட்டில் அடிக்கிறதும் சரி, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் விக்ரமுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். SJ சூர்யா ஏற்கனவே நம்ம பார்த்த SJ சூர்யாங்கிறது வேறு. இந்த படத்துக்குன்னு தனியாக ஒரு பாடி லாங்குவேஜ், வசன உச்சரிப்பு எல்லாத்துலேயும் அவர் லுக்கு எல்லாத்துலேயும் பிரமாதப்படுத்தியிருக்காரு SJ சூர்யா. விக்ரமோட மனைவியாக வரக்கூடிய தூஷரா விஜயன், விக்ரம் இப்படி நடிக்கிறாருன்னா அவங்க அதுக்கு ஒரு படி மேலே தான் சொல்லணும். அந்த லவ் எபிசோட்ஸாக இருக்கட்டும், அதன் பிறகு கணவனோட பாசமாக இருக்கிறதா இருக்கட்டும், பிரமாதமாக அவங்க தங்களுடைய நடிப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் SU அருண்குமார், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், பிரமாதம். சமீபத்தில் மலையாள படங்கள்லாம் பிரமாதமாக போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய டீட்டெயிலிங், அப்புறம் ஆடியன்ஸை கதைக்குள்ளே கொண்டு அந்த ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதை நம்ம சமீபத்திய தமிழ் படங்கள் எல்லாம் அது அதிகம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது. ஆனால் வெற்றிமாறன் வரவுக்கு பிறகு அந்த பிரமாதமாக இருக்குது. வெற்றிமாறனுடைய படங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளவு மெனக்கெட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை, போலீஸ் போடுற யூனிஃபார்ம்லேருந்து அவங்க வைக்கிற ஸ்டார்லேருந்து நடைமுறையிலேருந்து பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் இப்படி பண்ணுவார். அந்த மாதிரி இந்த படத்துலையும் இருக்குங்க. பிரமாதமாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயில் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒர்க் பண்ணணும். சும்மா சாதாரணமாக ஜஸ்ட் லைக் வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் பண்ணிட முடியாது. அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சு பக்காவாக பண்ண முடியும். தவிர இந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை பதிவு பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த ரிலேட்டிவிட்டி அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த மெனக்கடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட வெற்றி. இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ தேனி ஈஸ்வர், பிரமாதமான சினிமாட்டோகிராஃபிங்க. முழுக்க நைட் எஃபெக்ட் தான். சில ஷார்ட்ஸ்லாம் சில சீன்லாம் ஒரே ஷாட்டில் பாஸ் ஆகுது. ஒரே ஷாட்டில் சீன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா கூட, ஆனால் அதுக்கு ஒரு மிக தெளிவாக கட்டமைக்கப்பட்ட காட்சி அமைப்பும், பக்காவான ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷனும், முழு டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரோட கோஆப்ரேஷனும் இருந்தால் தான் அந்த சிங்கிள் ஷாட்டில் ஒரு சீனை கிரியேட் பண்ணி கொண்டு வர முடியும். அது இவர் கிட்டத்தட்ட 2-3 சீன்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஒரு சீனில் கிட்டத்தட்ட 14 நிமிஷம் 15 நிமிஷம் போதுங்க, ஒரே ஷாட் பிரமிக்க வச்சுட்டார். அற்புதமான சினிமாட்டோகிராஃபி, அவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரமாதமான ஆக்ஷன் பேக்கட் ஃபிலிம். என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் லீனியர் எடிட்டிங்கில் பண்ணியிருக்காங்க, அது தேவையா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே வருது. பிரமாதமாக படம் ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப பிரமாதமாக ஸ்டார்ட் ஆகி போகுது. அதன் பிறகு ஒரு காதல் காட்சி வருது, அந்த மாதிரியெல்லாம் ஃப்ளாஷ்பேக் போகுது. அதன் பிறகு நார்மலுக்கு வருது. இப்படி ஒரு ஏற்ற இறக்கத்தோட சின்ன லேகாக வந்து தான் வருது.
செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்குது மொத்தமாக பார்க்கும்போது. அப்புறம் வந்து கிளைமாக்ஸில் சொல்லணுங்க, தூள் படம் வந்து எவ்வளோ நாளாச்சு, அதில் ஒரு பாட்டு சிங்கம் போலன்னு ஒரு பாட்டு தேட்டரில் வந்து தெரிக்கும் விஷுவல் அப்போவே. அந்த பாட்டை வந்து இந்த டைரக்டர் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காருங்க. பிரமாதமாக கிளைமாக்ஸில் வந்து எல்லாரும் தங்களை மறந்து விசில் அடிச்சு கைதட்டி சிரிச்சு ஆட்டே அப்போ பிரமாதமாக அப்படி ஒரு உணர்வு பொங்க அந்த பாட்டு பதிவாக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் பேக்கட் படம். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.